சிவகிரிக்கு பக்கத்தில் இருக்கிற மேகரையான் தோட்டங்கிற இடத்துல குடியிருந்த ராமசாமி கவுண்டர் பாக்கியம்மாள் 2 பேரும் ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி இரவு அடித்து கொல்லப்படுகிறார்கள். அவங்க வீட்டில் இருந்த ஒரு 10 பவுன் நகை, 1.5 லட்ச ரூபா பணம் கொள்ளை போகுது. இதன் தொடர்ச்சியாக போலீஸார் 12 தனிப்படைகள் அமைச்சு தேடுதல் வேட்டை நடத்துகிறாங்க. அதன் தொடர்ச்சியாக அரச்சலூரை சேர்ந்த மாதேஸ்வரன், ஆச்சியப்பன், ரமேஷ் அப்படிங்கிற 3 பேர் கைது பண்ணுறாங்க. இந்த 3 பேரில் ஆச்சியப்பன் மரம் ஏறும் தொழிலோடு சேர்ந்து தேங்காய் நார் உரிக்கிறது, தேங்காய் மட்டை விலைக்கு வாங்கிறது, தேங்காய் மட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய கீத்து விலைக்கு வாங்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுக்கிட்டு அந்த பகுதியில் ஊராக போயிட்டு வந்துட்டு இருக்கிற நபர். மாதேஸ்வரன் லேத் பட்டையில் வேலை செய்யக்கூடிய நபர். எவ்வளவு கடினமான வேலைகளை கொடுத்தாலும் நுட்பமாக வேலை செய்து கொடுக்கறதுல திறமையான நபர் அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது நபராக இருக்கக்கூடிய ரமேஷ் முழுக்க நெசவு தறி தொழிலாளி. கேஜி வலசு அப்படின்னு சொல்லக்கூடிய கந்தப்பகவுண்டன் வலசில் ஒரு தறிப்பற்றையில் அப்பப்போ போய் வேலை செஞ்சுட்டு வருவார். 3 பேரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க, ஆனால் நெருங்கிய நண்பர்கள். தண்ணி அடிக்கிறதுல கில்லாடிங்க, ஆனால் அளவுக்கு மேலே போக மாட்டாங்க, லிமிட்டாக தண்ணி அடிப்பாங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மதுப்பிரியர்கள் எல்லாமே சரக்கை வாங்கிட்டு அந்த பகுதியில் இருக்கிற வாய்க்கால் கரை ஓரத்தில் போய் தண்ணி இல்லைன்னா வாய்க்காலுக்குள்ளும், தண்ணி இருக்கும்போது வாய்க்காலுக்கு மேலேயும் குடிச்சிட்டு இரவு நேரத்தை பொழுதுபோக்கிட்டு வர்றது வழக்கம். எந்த ஊருக்கு போகிற வாய்க்கால் கரை வழியாக போனாலும் 4 பேர் தண்ணி போட்டுட்டு உட்காந்துருக்கிறத இப்போவும் நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு முழுக்கவும் எந்த இடத்துல எல்லாம் பாலம் கட்டியிருக்காங்களோ அந்த பாலத்து மேலே குடியாரில் தான் உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி இந்த பகுதிக்கு இவங்க அடிக்கடி போயிட்டு வரவங்க. இப்படி போகின்ற வழியிலேயே ஒவ்வொரு வீடுகளையும் அந்த பகுதியில் இருக்கிற மக்களையும் நோட்டம் பார்த்துக்கிட்டு வந்துடுறது. அதுக்கு பிறகு இரவு நேரத்தில் போய் இவங்க அந்த வீட்டை அடித்து கொலை செய்கிறத வழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த அரச்சலூர்லேருந்து வாய்க்கால் கரை கிழக்கு பக்கம் பார்த்தோம்னா கொடுமுடி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த வாய்க்கால் வளைஞ்சு நெளிஞ்சு போயிட்டு இருக்குது. தாமரப்பாளையம் அப்படிங்கிற இடத்துக்கு வரைக்கும் கீழ்பவானி வாய்க்கால் போகுது. அதுக்கு அடுத்ததாக காளிங்கராயன் வாய்க்கால் இதே மாதிரி போயிட்டு இருக்குது. இந்த வாய்க்கால் கரை முழுக்கவும் இவங்க போயிட்டு வர்றாங்க. அரச்சலூர்லேருந்து மேற்க சென்னிமலை வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர், சென்னிமலையிலேருந்து மேற்க ஒரத்துப்பாளையம் இடம் வரைக்கும் ஒரு 10 கிலோமீட்டர் போயிட்டு அந்த வாய்க்கால் மீண்டும் இடது பக்கமாக திரும்பி மங்களப்பட்டி வரைக்கும் போயிட்டுருக்குது. இந்த வாய்க்கால் கரை முழுக்கவும் இவங்க பயணம் பண்ணிகிட்ருக்காங்க. எந்தெந்த வீடுகள் எல்லாம் வயதானவர்கள் இருக்காங்க, எந்தெந்த வீடுகள் எல்லாம் காவல் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத கண்காணிக்கிறாங்க. இந்த வழியில் வாய்க்கால் கரையில் போகிற எந்த இடத்துலையுமே சிசிடிவி கேமரா இருக்காது. அது இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்குது. இது அப்படியே தொடர்ந்து போயிட்டுருக்காங்க. அடுத்தது அந்த வாய்க்கால் கரையினுடைய யூட்டர்ன் அடித்து கிழக்கு பக்கமாக திரும்பினதுக்கு அடுத்த ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் தாண்டி போயிட்டோம்னா பரம்பிக்குளம் மாளியார் பாசன வாய்க்கால் கரை வந்துடுது. அந்த வாய்க்கால் கரையாகவும் சுற்றுறாங்க. சுற்றி எல்லா இடங்கள்லையும் பார்க்கும்போது ஒவ்வொரு வீட்டுக்கும் இவங்க போய் அந்த வாய்க்கால் கரையில் இருக்கிற வயசானவங்களெல்லாம் பார்த்து பேசியிருக்காங்க. பேசும்போது நாங்கள் அரச்சலூரை சேர்ந்தவங்க அப்படின்னு சொந்தமாக அறிமுகப்படுத்திட்டு எங்கள் ஊரில் தேங்காய் வாங்குற ஆள் இருக்காங்க, கிலோ 170 ரூபாய்க்கு வாங்குறாங்க, நீங்கள் எவ்வளோக்கு விற்கிறீங்க, பச்சைக்காயாக விற்றீங்கன்னா 16 ரூபா 17 ரூபாய்க்கு வாங்குறாங்க, நீங்கள் எவ்வளோ விற்றுட்ருக்கீங்க, யாருக்கு விற்றுட்ருக்கீங்க, வேணா எங்கள் முதலாளி வர சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறது. தென்னந்தோப்புக்குள்ளே அணில் நிறையா இருந்ததுன்னா அணில் குறும்பைகளை கடித்து கீழே போட்டிருக்கோம், நாங்கள் அணில் பிடிக்கிறதுக்கு வலை கொண்டு வந்து தென்னை மரத்தில் கட்டி விடுறோம், 2 நாள் இருந்துன்னா ஒரு 30-40 அணிலை பிடிச்சிருவோம், வேணா பிடிச்சிக்குவா அப்படின்னு கேட்குறது. இந்த மாதிரியான அறிமுகங்களோடு அந்த வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட பேசுகிறது. அடுத்ததாக இந்த வீட்டில் வயதானவர்கள் இருக்கும்போது அவங்களுடைய பேத்தி பேரனுக்கு திருமணமாகாமல் இருந்தால் அவங்களுக்கான பொண்ணு மாப்பிள்ளை இந்த ஊரில் இந்த கவுண்டர் வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிற சில தகவல்களை சொல்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பழகிறாங்க. பழகினதுக்கு பிறகு குறிப்பிட்ட சில நாள்களில் இவங்க தேர்வு பண்ண நாளில் அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு தங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு பேசி அவங்கள வெளியில் வச்சு தலையில் அடித்து கொண்டுட்டு நகையை பிடிக்கிட்டு வர்றதை வழக்கமாக வச்சுருக்காங்க. இப்படித்தான் இந்த 19 கொலைகளையுமே செஞ்சுருக்காங்க. போலீஸார் விசாரிக்கும் போது எந்த விதமான கூச்சமோ பயமோ இல்லாமல் முதல் கொலை எங்கே ஆரம்பித்ததுலேருந்து எங்கே முடிஞ்சதுங்க வரைக்கும் 19 கொலை சொல்லியிருக்காங்க. இதை நம்மகிட்ட சொன்ன காவல்துறை நண்பர் அதை பற்றி முழுமையான விவரங்கள் அவருக்கு தெரியல. ஏன்னா அந்தந்த காலகட்டங்களில் 2016 காவல் நிலையத்தினுடைய காவல் ஆய்வாளர் இருந்தவருக்கு தான் அந்த கொலையை பற்றி முழுமையாக தெரியும். கொலை செய்யப்பட்டவருடைய பெயரும் தெரியும். இருந்தாலும் அந்த 19 கொலையும் எந்த காலகட்டங்களில் எங்கே நடந்துங்கிறத வரிசைப்படுத்தி சொல்கிறாங்க. அதில் முதல் கொலை 2016ஆம் ஆண்டு கொடுமுடி காவல் நிலைய எல்லையில் நடக்குது. கொடுமுடிக்கு பக்கம் இருக்கக்கூடிய கீழ்பவானி வாய்க்கால் கரையை ஒட்டி இருக்கிற ஒரு வீட்டில் ஒரு அம்மா கொல்லப்பட்டு கிடக்கிறாங்க. புலன் விசாரணை செய்த கொடுமுடி காவல்துறையினர் அந்த அம்மாவை சொத்துக்கு ஆசைப்பட்டு தன்னுடைய மகனே அடித்து கொண்டுட்டார்னு வழக்கு போட்டு மகனை சிறைக்கு அனுப்பிடுறாங்க. வழக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகள் நடந்து கடந்த ஆண்டு அந்த வழக்கிலிருந்து மகன் விடுதலையாகி வந்துடுறாரு. 2016ஆம் ஆண்டு இந்த இடத்துல இந்த கொலையை நாங்கள் தான் பண்ணோன்னு இவங்க 3 பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது அதே
பகுதியில் இருக்கக்கூடிய சாந்தி அப்படிங்கிற ஒரு பெண், அவருடைய கணவர் கொல்லப்படுறாங்க. கொடுமுடி காவல்துறையினர் தங்களுடைய விசாரணையில் கொலை செய்யப்பட்டவருடைய மனைவி சாந்திக்கும் வேறொருத்தருக்கும் கள்ளத்தொடர்பு இருந்திருக்குது. இதை புருஷன் கண்டித்ததுனால கள்ளக்காதலனோடு சேர்ந்து அவருடைய நண்பர் ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து 3 பேரும் சேர்ந்து புருஷனை அடித்து கொண்டு எடுத்துக்கொண்டு போய் கிணத்து மேட்டில் போட்டாங்கன்ட்டு கேஸை முடித்து 3 பேரை கைது பண்ணி அனுப்பிட்டாங்க. 3வது கொலையும் அந்த பகுதியிலே நடந்திருக்குது. அந்த கொலையும் நாங்கள் தான் செஞ்சோன்னு சொல்லியிருக்காங்க இந்த 3 பேரும். அந்த கொலைக்கான காரணத்தை போலீஸார் சொல்லும்போது 2 ஓரினச் சேர்க்கையாளர்கள் ஒரு கட்டத்தில் ஊரை விட்டு ஒதுக்குப்புறமாக இருக்கிற தென்னந்தோப்பில் ஓரினச் சேர்க்கையில் ஈடுபட்டிருக்காங்க. அப்போ ஒருத்தர் அதிகமாக டார்ச்சர் பண்ணதுனால பக்கத்தில் இருந்த செங்கல் எடுத்து மண்டையில் அடித்து கொண்டுட்டான். அவன் செத்து போயிட்டான். அவன் செல்ஃபோனை தூக்கிட்டு ஓடிட்டான். இந்த கேஸையும் நாங்கள் ஆளை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. 3 முடிஞ்சது. 4வது கொலை சிவகிரி காவல் நிலைய எல்லையில் இருக்கக்கூடிய கந்தசாமி பாளையம் அப்படிங்கிற ஊரில் நடந்திருக்குது. கந்தசாமி பாளையத்துக்கு அதற்கு முன்னே ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் திண்டுக்கல் பகுதியிலிருந்து சாமிக்கண்ணு அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. ஒரு 60 வயதுக்கு பக்கமாக இருக்கக்கூடியவர். திருமணம் இல்லை, குழந்தைகள். நான் இந்த ஊர்லேயே வாழ போகிறேன்னு நாங்கள் வந்தவர். பகல் நேரங்கள் முழுவதும் சிவகிரி, அதிலிருந்து மோளபாளையம், 4 ரோடு, கந்தசாமி பாளையம், தாண்டாம்பாளையம் இந்த பகுதிகளுக்கெல்லாம் போயிட்டு மதுப்பிரியர்கள் அங்கங்கே குடிச்சு போட்டிருக்கிற கண்ணாடி பாட்டில் பொறுக்கிட்டு வருவார். கந்தசாமி பாளையத்தில் இருக்கிற ஒரு தோட்டத்து பக்கத்தில் அந்த பாட்டில் எல்லாம் கொட்டி வச்சுருவார். வாரம் ஒரு முறை வெளியூர்லேருந்து வரக்கூடிய பிளாஸ்டிக் பொருள் வாங்குறவங்க அந்த பாட்டில் பொறுக்கி ரேட்டு கொடுத்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இரவு நேரங்களில் கண்டியங்கோயில் பேரூராட்சியினுடைய தலைவராக இருந்த சரவணன் அப்படிங்கிற ஒருத்தருடைய தோட்டத்தில் படுத்துக்குவார். அந்த தோட்டத்தை காவல் இருந்துட்டு இருப்பார். இந்த நபர் 2019 அல்லது 20ஆம் ஆண்டில் இரவு நேரத்தில் அடித்து கொல்லப்படுறாரு. இந்த கொலையும் நாங்கள் தான் செஞ்சோன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த கொலை வழக்கில் போலீஸார் யாரையும் கைது பண்ணல. இன்றைக்கு வரைக்கும் குற்றவாளிகளை தேடிக்கிட்டு இருக்கிறவங்கிற அளவோடு விட்டுறாங்க. அவர்கிட்ட இருந்து ஒரு 850 ரூபா பணம் கொள்ளையடிக்கப்படுது. இதுக்கு அடுத்ததாக 2019 இறுதியில் சென்னிமலையிலேருந்து காங்கேயம் போகிற வழியில் எக்கட்டாம்பாளையம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய துரைசாமி, அவருடைய மனைவி துளசிமணி அப்படிங்கிற 2 பேரை இவங்க அடித்து கொண்டதாக சொல்கிறாங்க. அந்த 2 பேரையும் அடித்து கொண்டுட்டு அவங்க வீட்டில் இருந்த பொருளை கொள்ளையடிக்கலான்னு பார்க்கும்போது அது பழைய காலத்தைய ஒரு லாக்கரில் அந்த பொருளெல்லாம் இருந்ததுனால கொள்ளையடிக்க முடியாமல் திரும்பிடுறாங்க. அதற்கு அடுத்தபடியாக அடுத்த ஒரு 8 மாதத்துக்கு பிறகு ரங்கம்பாளையம் அப்படிங்கிற ஊரில் வண்ணாமரக்காடு அப்படிங்கிற இடத்துல குடியிருந்த பழனிசாமி அப்படிங்கிற 70 வயது பெரியவர், அவங்களுடைய மனைவி 65 வயதுடைய வள்ளியம்மாள் 2 பேரையும் கொண்டுட்டு அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 13 பவுன் நகையும் கொஞ்சம் பணத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இதையும் நாங்கள் தான் செஞ்சோன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக சென்னிமலையிலேருந்து அரச்சலூர் போகிற வழியில் தண்ணீர் பந்தல்னு ஒரு இடம் இருக்குது. அதுலேருந்து வலது பக்கம் உள்ள போனோம்னா ரெட்டப்பாலம் அப்படிங்கிற ஒரு வாய்க்கால் பாலம் இருக்கும். அந்த வாய்க்கால் பாலத்தினுடைய வலது பக்கம் இருக்கிறது குட்டக்காட்டுப்புதூர் அப்படிங்கிற ஒரு துரைசாமி, ஜெயமணி அப்படிங்கிற 2 பெரியவங்களை அடித்து அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 18 பவுன் நகை கொள்ளையடிக்கிறாங்க. ஒரு 10,000 ரூபா பணத்தையும் கொள்ளையடிக்கிறாங்க. இதில் துரைசாமி சம்பவ இடத்துலையே இறந்து போயிடுறாரு. மிக மோசமான காயம்பட்டு கிடந்த ஜெயமணி அடுத்த நாள் சிகிச்சை கொண்டு போய் சேர்த்து உயிர் தப்பிடுறாங்க. இவங்க இன்னும் உயிரோடு இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்க தான் இந்த கொலையிலிருந்து தப்பிச்சிருக்கிற ஒரே ஒரு நபர். இந்த கொலை நடந்த ஒரு 8 மாதத்துக்கு பிறகு அதே ரெட்டப்பாலத்தினுடைய இடது பக்கம் அது போகிற வழியிலேயே கரியாங்காடு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இந்த கரியாங்காட்டில் தென்னந்தோப்புக்குள்ளே தனி வீடாக இருந்துகிட்டு இருக்கிற வீட்டில் குடியிருந்த முத்துசாமி, அவருடைய மனைவி சாமியாத்தாள் 2 பேரையும் அடித்து கொள்கிறாங்க. இவங்களுக்கும் வயது 70க்கு மேலே இருக்கும். இங்கிருந்து ஒரு 21 பவுன் நகையும் கொஞ்சம் பணமும் கொள்ளையடிக்கப்படுது. இதையும் நாங்கள் தான் செய்கிறோன்னு இவங்க ஒத்துக்கிறாங்க. இதுக்கு அடுத்தபடியாக தான் சிவகிரியில் இப்போ பூபதிங்கிற ஒருத்தரை கைது பண்ணி போலீஸார் உள்ள அனுப்பியிருக்காங்க இல்லையா, அந்த துரைசாமியும் நாங்கள் தான் கொன்னோம் அப்படிங்கிறத இவங்க சொல்கிறாங்க. இங்கே வேறொரு ஆளை சிவகிரி போலீஸார் கைது பண்ணி உள்ள அனுப்பியிருக்காங்க. இந்த சென்னிமலை சம்பவத்துக்கு பிறகு நாங்கள் துரைசாமியை நாங்கள் தான் கொன்னுட்டு வரும்போது அவருடைய வீட்டுக்கு முன்னால் இருந்த ஒரு பண்ணையில் தண்ணி இருந்தது. அந்த தண்ணியில் நாங்கள் எங்களுடைய ரத்தத்தை எல்லாம் கழுவிட்டு வந்துட்டோம் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இதுதான் கொடுமுடி போலீஸாருக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. இந்த கொலையும் நாங்கள் தான் செஞ்சுன்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு கேட்கும்போது தான் அடுத்ததாக சொல்கிறாங்க, திருப்பூர் மாவட்டம் பல்லடம் காவல் உட்கோட்டத்துக்கு உட்பட்ட அவினாசிபாளையம் காவல் நிலைய எல்லையில் இருக்கிற சேமலை கவுண்டனோடஸ் அப்படிங்கிற ஊரில் 3 பேர் கொல்லப்பட்ட நிகழ்வுல நாங்கள் தான் செஞ்சிட்ருக்காங்க. இந்த சம்பவத்தில் 70 வயதான தெய்வ சிகாமணியும் 65 வயதுடைய அவங்க மனைவி அலமேலுவும் 46 வயதான அவங்களுடைய மகன் செந்தில்குமாரும் கொல்லப்பட்டிருக்காங்க. செந்தில்குமாருடைய ஒரு செல்ஃபோன், சாம்சங் செல்ஃபோன்
திருடு போயிருக்குது. இதுக்கு முன்னே எந்த சம்பவத்துலேயும் செல்ஃபோன் திருடு போகல, இந்த சம்பவத்தில் செல்ஃபோன் திருடு போயிருக்குது. இதையும் நாங்கள் தான் செஞ்சோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பகுதி அரச்சலூரிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு இடத்துல இருக்குது. அங்கே எதுக்கடா போனேங்கும்போது திட்டம் போட்டு இந்த நோக்கத்துக்காகவே எந்தெந்த வீடுகளில் வயதானவங்க குடியிருக்காங்க, அந்த வீட்டில் கொள்ளையடிச்சிட்டு எந்த வழியாக வெளியில் வரலாம், வண்டியை கொண்டு போய் எங்கே விட்டு போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் திட்டம் போட்டு தான் செய்வோம். அப்படி இந்த நிகழ்வில் நாங்கள் செய்யும்போது கன்னியங்கிணறு அப்படிங்கிற ஊருக்கு போனோம்னா அங்கிருந்து சேமலக்கவுண்டன் போகிறதுக்கு 2 பாதை பிரியும். ஒன்று வாய்க்கால் மேட்டு வழியாக போகிறது, இன்னொன்று தார் ரோட்டு வழியாக போகிறது. அந்த 2 பாதை பிரியக்கூடிய இடத்துலையே மோட்டார் சைக்கிளை விட்டுட்டு அங்கேருந்து 2 தோட்டத்துக்கு இடையில் நடந்து போய் இந்த வீட்டில் இந்த சம்பவத்தை பண்ணோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் இருந்த செந்தில்குமாருடைய செல்ஃபோனை நீங்கள் எதுக்காக எடுத்து வந்தீங்கன்னு கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 முறை அந்த வீட்டுக்கு நாங்கள் போயிருக்கிறோம். அந்த வீட்டுக்காரம்மா அலமேலம்மா எங்களுக்கு டீ எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. நாங்கள் தென்னை மட்டை வாங்குற மாதிரியும் தேங்காய் உரிக்கிற மாதிரியும் அணில் பிடிக்கிற மாதிரியும் சொல்லிட்டு அந்த பக்கம் போய் பேசியிருக்கிறோம். ஒரு முறை நாங்கள் போயிருந்தப்போ அவங்க மகன் செந்தில்குமாரும் வீட்டுக்குள்ளே இருந்தார். நாங்கள் ஏற்கனவே பழக்கமான அடிப்படையில் போய் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வெளியில் வந்தார். நாங்கள் போய் பேசிகிட்டு இருக்கும்போது லேப்டாப்பில் ஏதோ வேலை செஞ்சுட்டு இருந்த செந்தில்குமார் எந்திரிச்சு மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு வெளியில் வந்தார். எங்களெல்லாம் பார்த்துக்கிட்டே பேசிட்டு போனார். எங்களை அந்த செல்ஃபோனில் படம் எடுத்திருப்பார் அப்படின்னு நாங்கள் சந்தேகப்பட்டோம். அதனால் அடுத்த நாங்கள் ஒரு வாரத்துக்கு பிறகு போகும்போது அன்றைக்கி செந்தில்குமாரும் வீட்டில் இருந்தார். அவரையும் கொண்டுட்டு செல்ஃபோனை எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த செல்ஃபோன் எங்கேன்னு கேட்கும்போது 2 காட்டுக்கு கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ரஸர் மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கிற கிணத்துல அந்த செல்ஃபோனை போட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த செல்ஃபோனை மீட்டால் மட்டும்தான் இந்த கொலை வழக்குக்கு ஒரு முக்கியமான சாட்சியாக அமையும் அப்படிங்கிறனால அந்த கிணத்துக்கு காவல் காத்து இவங்களை கஸ்டடியில் எடுத்து செல்ஃபோனை மீட்கிறதுக்கான வேலையில் போலீஸார் ஒரு பக்கம் செயல்பட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இந்த வீட்டில் இந்த கொலையாளிகள் விட்டுட்டு வந்த ஒரே ஒரு தடயம் 2 பீடி துண்டு. இந்த 2 பீடி துண்டுமே அந்த வீட்டில் வழக்கத்துக்கு மாறாக கிடந்ததை காலையில் போன போலீஸார் பல்லடம் போலீஸார் அதை கைப்பற்றியிருக்காங்க. அதை ஆய்வுக்கு அனுப்பியிருக்காங்க. 10 நிமிடத்துக்கு ஒரு முறை பீடி கொடுக்குற வழக்கம் மாதேஸ்வரனுக்கு இருக்குது. எந்த இடத்துக்கு போனாலும் முதல்ல பீடி பற்றிட்டு தான் அவன் வேலை செய்வார். அந்த நபர் தான் பீடி குடிச்சு போட்டிருக்கான். அது எங்களுக்கு உறுதியாக தெரிஞ்சுது. அது ஒரு முக்கிய ஆதாரமாக நாங்கள் எடுத்து வச்சுருக்காங்கிறாங்க. இது நீதிமன்ற ஆய்வில் எந்த அளவுக்கு பயன்படும் அப்படிங்கிறது தெரியல. இரவு 10:11 மணிக்கு இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு நாங்கள் விடிய காலம் 4 மணிக்கு எங்கள் ஊருக்கு வந்துட்டோம் அப்படின்னு 3 பேர் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இது 2024 நவம்பரில் நடக்குது. அடுத்து ஒரு 4 மாதம் விட்டு 2025 ஏப்ரல் 28ஆம் தேதி அன்னைக்கு சிவகிரிக்கு பக்கத்தில் இருக்கிற மேகரையான் தோட்டத்தில் ராமசாமி பாக்கியம்மாள் அப்படிங்கிற 2 பேரை அடித்து கொண்டு 1.5 லட்ச ரூபா பணமும் ஒரு 11 பவுன் நகையும் திருடிட்டு போயிருக்காங்க. இந்த நிகழ்விலும் எந்த விதமான தடயத்தையும் இந்த கொள்ளை கும்பல் விட்டு வைக்காமல் ரொம்ப புத்திசாலித்தனமாக போயிருக்காங்க. இவங்க பெரும்பாலும் க்ளவுஸ் போட்டுட்டு தான் இந்த வேலைகளெல்லாம் செஞ்சுருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் அவங்க எப்படி க்ளவுஸ் வாங்கினா எங்கே வாங்கினாங்கிறத வெளியில் சொன்னாங்களா, அந்த கடைகளை பற்றி அந்த கடைகளுடைய க்ளவுஸ் வாங்கினது எந்த கடைங்கிறத பற்றி ஆய்வு பண்ணி ஆவணமாக்குனாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. க்ளவுஸ் போட்டு தான் செஞ்சுருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த வீட்டில் ஒரே ஒரு தடயமாக வீட்டினுடைய ஸ்லாப்பில் இருந்த ஒரு தகரப்பெட்டி எடுக்கிறதுக்காக இந்த மாதேஸ்வரனோ அல்லது ஆச்சியப்பனோ பக்கத்தில் இருந்த டைனிங் டேபிள் முன்னால் இருந்த ஒரு ஸ்டூலை தூக்கி போட்டு அதில் எழுதியிருக்காரு. அந்த பெட்டி எடுத்ததுக்கு பிறகு டேபிள் மேலே இருந்த முறத்தை தூக்கி அந்த பாதம் பட்டிருந்த இடத்துல வச்சுட்டு வந்துடுறாங்க. அதில் இருந்த ஒரே ஒரு தரவு மட்டும் இந்த கொள்ளை சம்பவத்தில் இந்த குழுவுக்கு தான் தொடர்பு இருக்குங்கிறத நிரூபிக்கிறதுக்கான ஒரு ஆதாரமாக இருக்குது. இது தவிர இவங்க சொல்லியிருக்கிற 19 கொலை வழக்கிலையும் இவங்களுடைய குற்றத்தை நிரூபிப்பதற்கான அனைத்து ஆதாரங்களையும் காவல்துறை கைப்பற்றாமல் விட்டுட்டாங்க அல்லது கவனக்குறைவாக வேற ஆள் மேலே கேஸை போட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ 19 கொலை வழக்கையும் நாங்கள் தான் செஞ்சோன்னு வாக்குமூலம் கொடுத்தும் கூட அவங்கள என்ன செய்கிறதுன்னு தெரியாத ஒரு குழப்பத்தில் காவல்துறை தடுமாறிக்கிட்டு இருக்கு. 19 கொலையும் நாங்கள் தான் செஞ்சோன்னு குற்றவாளிகள் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த பிறகும் இதை அடுத்து என்ன கட்டத்துக்கு கொண்டு போகிறதுங்கிறது போலீஸாருக்கு தெரியல. கிட்டத்தட்ட இந்த 19 கொலையும் அவங்க செஞ்ச ஒப்புதல் வாக்குமூலத்தினுடைய அடிப்படையில் இந்த கொலையில் ஏற்கனவே பலரை கைது பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களையெல்லாம் விடுதலை செஞ்சுட்டு வழக்கை வித்ட்ரால் வாங்கிட்டு இவங்க மேலே வழக்கு போட்டால் அந்த வழக்கை விசாரணை செய்த கிட்டத்தட்ட 8லிருந்து 9 காவல்துறை அதிகாரிகள் அல்லது கைது செய்யப்படக்கூடிய ஒரு சூழலே கூட வரலாம். அவ்வளோ மோசமான சிக்கல் இருக்காங்க. அதிலும் குறிப்பாக பெருந்துறை டிஎஸ்பியாக இருக்கக்கூடிய கோகுலகிருஷ்ணன் மிகப்பெரிய அளவிலான ஒரு சவாலாக எடுத்து இந்த கொலைகளை கண்டுபிடிச்சதா அந்த கட்டத்தில் அறிக்கை கொடுத்திருந்தார். அது 2014 அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி அன்றைக்கி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஈரோடு மாவட்ட காவல்துறை கொடுக்குறாங்க. அந்த ப்ரெஸ் ரிலீஸில் ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருந்த செய்தி என்ன பார்த்திங்கன்னா,
பெருந்துறை சென்னிமலை பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது பெருந்துறை உட்கோட்டத்துக்கு உட்பட்ட சென்னிமலை, அரச்சலூர், காங்கேயம் காவல் நிலைய பகுதியில் இருக்கக்கூடிய பண்ணை வீடுகளில் தொடர்ந்து இரட்டை கொலைகளாக நடந்துட்டு வந்தது. இந்த கொலைகளை பற்றி தனி கவனம் எடுத்து அந்த கொலையாளிகளை பிடிக்கணும்னு டிஎஸ்பி கோகுலகிருஷ்ணன் முயற்சி எடுத்தார். இதற்காக தமிழ்நாட்டில் நடந்த பல கொள்ளை கொலை வழக்குகள் தொடர்பான 1000 வழக்குகளை கையில் எடுத்து அதை எல்லாமே படித்து ஸ்டடி பண்ணி இந்த கொலை எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆய்வு பண்ணி தஞ்சை மாவட்டம் வல்லம் பகுதியை சேர்ந்த ஒரு குழு நீலகிரி மாவட்டம் எருமாடு பகுதியில் தங்கியிருக்காங்க. பாலக்காட்டுக்கு பக்கத்தில் கேரள மாநிலத்தில் கொஞ்சம் பேர் தங்கியிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பக்கம் தங்கியிருக்காங்க. உடுமலைப்பேட்டை பக்கத்தில் ஒரு கும்பல் தங்கியிருக்காங்க. தேனி மாவட்டத்தில் இந்த குழு கொஞ்சம் தங்கியிருக்காங்க. இவங்க எல்லாமே இந்தந்த பகுதியில் குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவங்க. இவங்க தான் இந்த பகுதிக்கு வந்து கொள்ளையடிச்சதை சொல்லி ஒரு 12 பேரை பிடிச்சி போட்டுறாங்க. அதில் சைக்கோ சங்கர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நபர் சொல்கிறாங்க. இவன் தலைமையில் தான் இந்த 6-7 குற்ற சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது. இவங்ககிட்ட இருந்து 58 பவுன் நகையை நாங்கள் ரெக்கவர் பண்ணோன்னு சொல்லி 12 பேரை கைது பண்ணி கோபிச்செட்டிப்பாளையம் கிளை சிறையில் அடைச்சிட்டு 58 பவுனையும் கோர்ட்டில் ஒப்படைச்சிட்டாங்க. இந்த வழக்கில் எல்லா குற்றவாளியும் பிடிச்சாச்சு. இனிமேல் இந்த பகுதியில் இருக்கிற வாய்க்கால் கரையோரம் குடியிருக்கிற யாரும் பயப்பட தேவையில்லை, இனி கொலை நடக்காது அப்படின்னு ஒரு ப்ரெஸ் ரிலீஸை மட்டும் கொடுத்து விட்டுறாங்க. அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளாகவே சேமலைக்கவுண்டன்பாளையம் 3 கொலை நடந்துருது. இதுக்கு பிறகு தான் பெருந்துறை டிஎஸ்பி கோகுலகிருஷ்ணன் பிடிச்ச அத்தனை பேரும் பொய்யான குற்றவாளிகள், பொய்யா உள்ளே போட்டாங்கிறது தெரியுது. இப்போ இந்த கொலைகளை எல்லாமே, அதாவது இந்த 12 பேர் மேலே போட்ட கொலைகள் எல்லாமே நாங்கள் செஞ்சதுன்னு இந்த 3 பேர் ஒத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த டிஎஸ்பியும் பதவி இழக்க வேண்டிய ஒரு சூழல் வரும். அவருக்கும் ஒரு பெரிய நெருக்கத்தில் ஏற்படும். அவருக்கும் கீழே வேலை செஞ்ச பல இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் இதில் மாட்டுவாங்க. ஏன்னா டிஎஸ்பி ஒரு துணைக்கோட்ட காவல்துறை அலுவலராக தான் இருக்கிறத தவிர இந்த வழக்குகளை ஆய்வு பண்ணி அதுக்கான குற்றப்பதிவு, மற்றபடி சார்ஜ் ஷீட் போட்டது, எஃப்ஐஆர் போட்டது எல்லாமே வேறு இன்ஸ்பெக்டராக இருப்பாங்க. அவங்களும் இந்த வழக்கில் மாட்ட வேண்டிய சூழல் வரும். இதே மாதிரி ஏக்கட்டாம்பாளையம் துரைசாமி துளசிமணி கொல்லப்பட்ட வழக்கில் பட்டுக்கோட்டை பகுதியை சேர்ந்த தேங்காய் வியாபாரி ஒருத்தர், அவருடைய மனைவி, அவருடைய நண்பர்கள் 2 பேரும் மொத்தம் 4 பேரை கைது பண்ணி போட்டு உள்ளே அனுப்பிட்டாங்க. அந்த கேஸ் ட்ரையல் இருக்குது. அதுவும் நாங்கள் தான் செஞ்சேன்னு இந்த 3 பேர் ஒத்துக்கிட்ட சூழலில் அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து விசாரித்த டிஎஸ்பி மற்றபடி ஆய்வாளர் எல்லாமே பணி நீக்கம் செய்யப்படக்கூடிய ஒரு சூழல் வரும். கிட்டத்தட்ட இவங்க சொன்ன 19 கொலைகளும் 12 வழக்குகளோடு தொடர்புடையது. இந்த 12 வழக்குகளில் சாமிக்கண்ணு கொலை வழக்கு சிவகிரி காவல் நிலையத்தில் உள்ளது 1, சிவகிரி காவல் நிலையத்தில் இருக்கிற 2வது வழக்கு ராமசாமி கவுண்டர் பாக்கியம்மாள் கொலை வழக்கு இந்த 2, சேமலை கவுண்டர் வழக்கு தெய்வசிகாமணி அவங்க மனைவி மகன் செந்தில்குமார் கொல்லப்பட்ட அந்த 3 வழக்கு மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. மீதி 9 வழக்குகளை வேறு ஆளுங்க மேலே போட்டு நம்ம காவல்துறை எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. இந்த 9 வழக்குகளையும் ரீஓப்பன் பண்ணாலும் எந்த வழக்கிலையும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தர முடியாது. இந்த 3 வழக்கிலும் கூட இன்னும் பெண்டிங் வச்சுருக்கிற இந்த 3 வழக்கிலோட இவங்க மேலே தண்டனை வாங்கி தர அளவுக்கான பெரிய தரவுகள் ஒன்றுமே எவிடன்ஸ் இல்லை. ஒருவேளை எவிடன்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கலாம், போலீஸ் அதை சரியான திட்டத்தில் கைப்பற்றாமல் விட்டாங்க. 2 எவிடன்ஸாக, ஒன்று கால் பாதத்தினுடைய பிரிண்டு, அது மேகரையான் தோட்டத்தில் இருந்த ராமசாமி அவங்களுடைய வீட்டில் எடுத்தது. இன்னொன்று சேமலை கவுண்டர் வளசில் இருக்கக்கூடிய தெய்வசிவாணி வீட்டில் குடிச்சிட்டு போட்ட 2 பீடி துண்டும் அவருடைய மகன் செல்ஃபோனை கொண்டு போய் கிணத்துல போட சொல்லியிருக்காங்க. அந்த கிணத்துலேருந்து தண்ணியை எடுத்து செல்ஃபோனை கைப்பற்றினா மட்டும்தான் இந்த சாட்சி கூட நிற்கும். இந்த சாட்சிகளை வைத்து இப்போ இருக்கிற காவல்துறை அதிகாரிகளால் இந்த 3 பேருக்கும் தண்டனை வாங்கி தர முடியுமா அப்படின்னா சாத்தியமே கிடையாது. இந்த லட்சணத்தில் அவங்களே ஒத்துக்கிட்ட மீதி 9 கொலை வழக்குகளை இவங்க எப்படி நடத்தி சாட்சியை கொண்டு வந்து தண்டனை வாங்கி தர போகிறாங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் பல காவல்துறை அதிகாரிகள் வீட்டுக்கு போக வேண்டி வரும். தமிழ்நாடு அரசுக்கு ஒரு மிகப்பெரிய தலைக்குனிவை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக இருக்குது. இந்த இடியாப்ப சிக்கலில் தான் ஈரோடு போலீஸார் கைது செய்து சிறைக்கு அனுப்பப்பட்ட அந்த 3 குற்றவாளிகளையும் இன்னைக்கு வரைக்கும் காவல் எடுத்து விசாரிக்கணும் அப்படிங்கிறதை பற்றி அக்கறையே இல்லாமல் இருக்காங்க. பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே ஈரோடு எஸ்பி சுஜாதா அவர்களையும் ஏடிஎஸ்பி இந்த வழக்கினுடைய விசாரணை அதிகாரியாக இருக்கக்கூடிய விவேகானந்தனையும் பல முறை கேட்டாங்க. பெரும்பாலும் இப்போ இந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்கிறதே கிடையாது. மேலதிகாரிகளோடு டிஸ்கஸில் இருக்கோம், சீக்கிரம் எடுப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. 90 நாள்களுக்குள்ளாக குற்றம் சாட்டப்பட்டவர்களை காவலில் எடுத்து விசாரிக்கலாம்னு சட்டம் சொல்லுது. ஆனால் 90 நாள்களுக்குள்ளாக இவங்க எடுத்து விசாரிக்கிறது மூலமாக எந்த விதமான உண்மையும் அவங்ககிட்ட வாங்க முடியாது, எந்த தரவுகளையும் கைப்பற்ற முடியாது. இப்போயே அரச்சலூரில் இருக்கக்கூடிய இந்த 3 பேருடைய குற்றவாளிகள் அங்கே இவங்களை காப்பாற்றுறதுக்கான வேலைகள் எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. இதுக்கடையில் இன்னொரு பெரிய பொருளியம் ஓடிட்டு இருக்குது.
அதில் உண்மை இருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறத என்னுடைய கணிப்பு. இருந்தாலும் அரச்சலூர் பகுதியில் வரக்கூடிய ஒரு பெரிய செய்தி என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கொலை வழக்கில் மூளையாக இருந்து செயல்பட்ட மாதேஸ்வரன் அப்படிங்கிற நபர், அவர் முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர். சிவகிரியில் இருக்கக்கூடிய பல முதலியார்களோடு நெருங்கிய உறவு உள்ளவர். சிவகிரியை சேர்ந்த ஐஜி செந்தில்குமார், அவரும் முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர். இவரை காப்பாற்றுவதற்காக அவர் இவன் மேலே நடவடிக்கை எடுக்க வேணும்னு சொல்லிட்டாரு. அதனால் குற்றவாளிகள் 3 பேரும் இன்னொரு 60 நாள் வெளியில் வந்துடுவாங்க. மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமாருக்கு இந்த மாதேஸ்வரன் சொந்தக்காரன் அப்படிங்கிற ஒரு வதந்தி ஊர் முழுக்க ஓடிட்டுருக்கு. நிச்சயமாக இதில் தொடர்பு இருக்காது அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஏன்னா செந்தில்குமார் அவ்வளவு மோசமான நபர் அல்ல, ஓரளவுக்கு சரியாக நடக்கணுங்கிற எண்ணம் உள்ள நபர் தான். இந்த மாதிரியான வேலைகளுக்கு அவர் போக மாட்டார். இது மக்கள் சொன்னாலும் அது உண்மை இல்லை. இந்த செய்தி இன்னும் நாளுக்கு நாள் அதிகமாகி அதே மாதிரி இன்னொரு செய்தியும் இந்த பகுதியில் ஓடிட்டுருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, தொடர் கொள்ளை வழக்குகளில் குற்றவாளிகளை பிடிக்க முடியாமல் போலீஸார் தடுமாறிட்டு இருந்தப்போ இங்கே இருக்கிற திமுக பிரமுகர் ஒருத்தர், அதாவது அரச்சலூர் பகுதியை சேர்ந்த திமுக பிரமுகர், ஆளுக்கு 5 ரூபா பணத்தை கொடுத்து இவங்க 3 பேரையும் கேஸை ஒத்துக்கிட்டு உள்ளே போயிருங்க, கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் இல்லாமல் காப்பாற்றிடுங்க, அதுக்கு பிறகு உங்களை நாங்கள் விடுதலை பண்ணிடுறோன்னு சொல்லி பேசி ஆளுக்கு 5 லட்ச ரூபா முன்பணம் கொடுத்துட்டாங்க. வக்கீல் ஃபீஸ் எல்லாம் அவங்களே வச்சுக்குவாங்க. அந்த அடிப்படையில் தான் 3 பேர் உள்ளே போயிருக்காங்க. இன்னொரு 40-50 நாளில் வெளியில் வந்துடுவாங்கன்னு ஒரு பேச்சு அந்த பக்கத்தில் இருக்கிற மக்கள் மத்தியில் ஓடிக்கிட்டு இருக்குது. காவல்துறையினுடைய இப்போதைய நடவடிக்கை, அதாவது கொங்கு மண்டல காவல்துறையினுடைய சமீப கால நடவடிக்கைகளை பார்க்கும்போது அரச்சலூர் பகுதி மக்கள் பேசிகிட்டு இருக்கிற 2 வதந்திகள், ஒன்று திமுக காரங்களே காசை கொடுத்து இவங்களை உள்ள அனுப்பியிருக்காங்கிறது ஒன்று, இன்னொன்று ஐஜி செந்தில்குமாருக்கு சொந்தக்காரரு அதனால் கேஸ்லேருந்து விட்டுருவாங்க அப்படிங்கிற இந்த 2ஐயும் உண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தான் இப்போ காவல்துறையினுடைய நடவடிக்கை இருக்குது. இதிலிருந்து காவல்துறை வெளியில் வரணும்னா தங்கள் துறையை சேர்ந்த யாராவது தவறு செய்திருந்தாலும், பொய்யான குற்றவாளிகளை பிடிச்சு போட்டிருந்தாலும் ஈவு இறக்கம் இல்லாமல் தயவு தாட்சியம் பார்க்காம அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டு, பூபதி, இந்த தஞ்சாவூரை சேர்ந்த 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ள இருக்காங்க இல்லையா, இவங்களெல்லாம் வெளியில் விட்டுட்டாங்கன்னா அரசுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நெருக்குதல் அப்படிங்கிறது ஒரு சின்ன அளவிலேயே போயிடும். அல்லது இது மேலும் மேலும் அதிகமாகி மேற்கொண்டு இந்த பிரச்சனை மேலும் மேலும் அதிகமாகி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பார்வையும் இந்த பக்கம் திரும்பி இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றணும், சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்ட்டு வேறு துறைக்கு மாற்றப்பட்டு பல உண்மைகள் வெளியில் வந்தால் அது இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய அரசுக்கு மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்தும். காவல்துறையை தன்னுடைய பொறுப்பில் வச்சிருக்கிற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தும். அதிலிருந்து நீங்கள் முழுமையாக வெளியில் வரணும் அப்படின்னா இப்போ நடந்திருக்கிற எதையும் மறைக்காமல் மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தி யார் தவறு செய்திருந்தாலும் அவர்களுக்கு தயவு தாட்சியம் இல்லாமல் சட்டப்படியான நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் கொங்கு மண்டலத்தை கலக்கிய இந்த இரட்டை கொலை வழக்கில் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். இது சாதாரணமாக மறையக்கூடியதல்ல. இன்னும் பல ஆண்டுகளுக்கு ஆட்சியாளர்களுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தத்தக்க வகையில் தான் இந்த நிகழ்வுகள் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற செய்தியோட இந்த வீடியோவை நம்ம நிறைவு பண்ணிக்குவோம். நன்றி, வணக்கம்.